அப்படியே பேசுங்க. எப்படி தெரியும் நம்ம ஷாப் எப்படி தெரியும்? ஆக்சுவலாக நான் இன்ஸ்டால தான் சார் பார்த்தேன். அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்களும் இன்ஸ்டால ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நெயில் ஆர்ட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். மேக்கப் ஆல்ரெடி நான் பண்ணுறனால ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நெயில் ஆர்ட் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். சரி கற்றுக்கணும்னு நான் யோசிக்கல. திடீர்னு நான் பார்க்கும்போது ஓகே நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக நான் நினச்சதுக்கிட்டே நானும் நிறைய கத்துக்கிட்டேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு சார். எனக்கு பெஸ்டா இருக்க மாதிரி பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் தோணுதா இல்ல பெஸ்டா நிஜமா சொல்றேன். நான் டெய்லி வரும்போது எனக்கு கஷ்டமா கூட தோணல. புதுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த டே 1ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த நிஜமா வரணும் எனக்கு நெயில் பத்தி எதுவுமே தெரியாது சார். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம எந்த ஒரு நாலேஜும் இல்லாம நான் ஜாயின் பண்ணேன். இப்பனா எனக்கு ஓரளவு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பேசிக் ஐட்டம் எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணிக்கிறது எல்லாமே கத்துப்பேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ நீங்கள் மாடலுக்கு பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? நெயில்ஸ் பண்ணது இப்போ இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணது ஓகே. ஸ்டார்டிங் கொஞ்சம் நர்வஸாக தான் சார் இருந்தது. ஓகே ஓகே. கொஞ்சம் பயம் பதட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண ஓகே கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ என்னன்னா பதட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணேன் தான். இப்போ பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நான் கஸ்டமரை நல்லாவே பண்ண முடியும். இப்போ நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு இப்போ நாங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். கைட்லைன்ஸ் இல்லாமல் நீங்கள் இதுக்கு இப்போ இந்த கற்றுக்கிட்டதை வச்சு பண்ண முடியுமா? அந்த நம்பிக்கை இருக்கு. எப்போ பண்ணிடலாம். தாராளமாக எப்போனாலும் கால் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் நான் கிளியரா இருக்கேங்க. நான் பஸ்ல வந்தேனா கூட அந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணிட்டே தான் சார் வருவேன். ஒவ்வொரு டைமும் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்லி பார்த்துப்பேன். நான் சும்மா இருந்தாலுமே நான் வீட்டில் போயிட்டு நான் சும்மா இருந்தால் அது பார்ப்பேன். ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து ரீகால் பண்ணிப்பேன். ஒரு சில இடத்துல டவுட் இருக்கு. இப்போ நீங்க எனக்கு கிளியர் பண்ணுவீங்களாங்க சார்? அந்த டைம் நான் புரிஞ்சுப்பேன். உங்க டவுட்ஸ் வந்து அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நான் வீடியோஸ் பார்த்தா ஒரு சில டவுட் எனக்கு இருக்கும். அதை நீங்களே ஒன்று சொல்லிடுவீங்க. நான் கேட்டாலும் அதை நீங்க கிளியர் பண்ணிடுறதுனால எனக்கு டவுட்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர். நல்லா